இப்போ திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி சார்ந்த சில சிக்கல் இருக்கு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி அது இறுதியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் இன்னமும் 100% தெரியாமல் இருக்கிறது. இப்போ இந்த சூழல்ல எது ஒரு பலமான கூட்டணியாக களத்துல முந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு பலத்தினுடைய அடிப்படையில பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக கூட்டணி தான் பலமான கூட்டணியா இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டணியாக கட்டமைச்சுட்டாங்க ஏற்கனவே. இன்றைக்கு டேட்ல கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் இருந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், ஒரு 3 தேர்தல்களை அவர்கள் தொடர் வெற்றியும் பதிவு செய்திருக்காங்க. சோ அது இயல்பாகவே ஒரு மதசார்பற்ற அணி, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பிடிமானம், அதுதான் அதனுடைய அடித்தளம்னு கட்டமைச்சிருக்கிறதுனால கூட்டணி அடிப்படையில திமுக வலுவாக இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் அந்த கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கு. அது விசிகாவோ மற்ற கட்சிகளும் இப்ப சமரசம் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு எல்லாம் பெரிய முரண்கள் இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கனவு இருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டை அடைஞ்சிடணும், எங்களுக்கு ஒரு 3 அமைச்சர்கள் வேணும் என்பது உள்ளிட்ட கனவுகள் காங்கிரஸ் கட்சி தரப்புக்கு இருக்கு. பட் அந்த இடம் நிறைவேறாத இடம் தான். காங்கிரஸ் அது கொஞ்சம் அபரிமிதமாக தங்களை கற்பனை பண்ணிக்கிறாங்க. பட் காங்கிரஸ் இல்லாத திமுகவும் வெற்றி பெற முடியாது. ஜீவானே ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியை கூட தொட்டாங்க பேசுகிற பொழுது. காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில கூட காங்கிரஸ் அங்க தனித்து நின்ற பொழுது வெற்றி பெற முடியல. ஆனா திமுகவும் ஜெயிக்க முடியல. அதுவே நம்ம அதுக்குள்ள பொருள் இருக்கு. இன்னொரு பொருள், அந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 2வது இடம் வந்தாலும் கூட திமுக 4வது இடம் போயிட்டாங்க. டெபாசிட்டே கிடைக்கல. அப்ப சிறுபான்மையினர் ஏரியால காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு பலமா மாறும். காங்கிரஸ் தனித்து நின்றாலும் அது பிரயோஜனம் இல்ல. அதே நேரத்தில் திமுக தனித்து போய் சந்திக்கிற பொழுதும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு குழப்பம் அடைகிற பொழுதுதான் அது வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய பலமா தான் மாறி இருக்கு. அதுதான் கடந்த கால வரலாறு இருக்கு. அப்ப திமுக கூட்டணி அடிப்படையில் பலமாக இருக்கு. அதிமுகவும் ஒரு கட்டமைக்கிறாங்க. அது தெரியுது. இன்றைக்கு கூட நம்ம பார்த்தாலே தெரியுது. உங்க டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு பிளெக்ஸ்ல இடம் இருக்கிறதை பார்க்க முடியுது. அப்ப ஏறக்குறைய பாஜக அதை பேசி முடிவெடுத்திருக்காங்க. அது இல்லாம அந்த பிளெக்ஸ்ல அது இடம் பெறாது. ஏன்னா ஒட்டியிருப்பவரும் வினோத் பி செல்வம் தான் ஒட்டியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த பிளெக்ஸ்ல வைத்திருந்தவர். சோ அது ஏதோ ஒரு வகையில குறியீடுகளாக அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட பின்புதான் அந்த பிளெக்ஸ் வைக்கிறாங்க. இன்னொன்று தேமுதிகவும் அதிமுக பக்கம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல உண்மையிலேயே இன்னைக்கு அணிகள் பலமாக யார் இருந்தாலுமே இந்த 2 அணிகளும் எவ்வளவு பலமாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை விஜய் கட்சி ஏற்படுத்தும். அது ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து மாறும். சில தொகுதிகள்ல திமுக ஓட்ட பாதிக்கும், சில தொகுதிகளில் அதிமுக ஓட்ட பாதிக்கும். சோ அது எது எப்படியாக இருந்தாலும், எந்த கூட்டணி பலமாக இருந்தாலும் விஜய் தனித்து விடப்பட்டாலும் கூட அவர் ஒரு கணிசமான சேதத்தை ஏற்படுத்துவார். ஒரு ஸ்பாயிலரா இருப்பார். அதனால இந்த தேர்தலை இப்போதைய அடிப்படையில கூட்டணி அடிப்படையில திமுக பலமான அணி அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன்.